ஹாய், வெல்கம் டு இம்ரானா கிச்சன். இன்னைக்கு இம்ரானா கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் டைட்டில் பார்த்துட்டு தான் உள்ளே வந்திருப்பீங்க. இன்னைக்கு எங்கள் மாமனார் ஸ்டைல் மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறது சொல்லிட்டு பார்க்கலாம். இது எங்கள் மாமனாரே செய்கிறாங்க, அப்படியே நான் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நல்ல டேஸ்ட் வந்து நல்லா அருமையாகவே வந்திருந்தது. அதாவது நாங்கள் பண்ணுறது வந்து அந்த ஸ்பைசஸில் கம்மியாக இருக்கும். இதில் வந்து ஸ்பைசஸ்லாம் நல்லா தூக்கலாக அப்படி இருக்கும். டேஸ்ட்டுமே நல்லா டிஃப்ரெண்ட்டாக அருமையாக இருக்கும். எப்படி செய்கிறது சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் பெரிய டம்ளர் அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்குவோம். அதில் வந்து 3/4 டம்ளர் கடலை எண்ணெய், 1/4 டம்ளர் அளவு தேங்காய். பெரிய டம்ளர் நல்லா டீ குடிக்கிற டம்ளரில் பெரிய டம்ளர் நல்லா நிறைய ஆட் பண்ணிட்டு, கூடவே 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிட்டாங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் 2-3 பே லீஃபு, ஏலக்காய், கல்பாசி, ஸ்டார் அனீஸு, ஜாதிபத்ரி, அந்த மாதிரி நிறைய ஸ்பைசஸ் ஐட்டத்தை ஃபஸ்ட்டு போட்டு நல்லா தாளிச்சுக்கிட்டாங்க. அது நம்ம தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கோம் அப்படிங்கிறதுனால நல்ல எண்ணெய் நல்லா நுரைச்சி பொங்கி வெந்துட்டு இருக்குது. எல்லா ஸ்பைசஸும் ரொம்ப பொறுமையாக மெதுவாக போட்டு பொரிய விட்டாங்க. நீங்கள் அதாவது முன்னாடி இருந்து என் வீடியோ பார்க்குறவங்கன்னா தெரியும் நான் எப்படி கிளறுவேன். நம்ம வந்து கடகடன்னு கிளறி டக்குன்னு வேலையை முடிச்சுவோம். இவங்க ரொம்ப பொறுமையாக பார்த்து நிதானமாக பண்ணாங்க. டேஸ்ட்டும் அருமையாக வந்திருந்தது. நானும் இந்த வீடியோவை எடிட் பண்ணுறது ரொம்ப பொறுமையாக பண்ணிட்டு தான் இருந்தேன். அதுக்கடுத்து இந்த ஸ்பைசஸ்லாம் போட்டு பொரிய விட்டதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் வந்து ஒரு 150 கிராம் சின்ன வெங்காயத்தை பேஸ்ட்டாக அரைச்சி அதை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும், இஞ்சி ஒரு 100 கிராம், பூண்டு ஒரு 100 கிராம், அந்த ரேசியோவில் போட்டுக்கிட்டாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும். வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக வணங்கினது, ரொம்ப ப்ரௌனிஸாக வணங்கணும் அப்படின்லாம் இல்லை. கொஞ்சம் வெங்காயம் வணங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு அதுவும் லைட்டாக 2-3 வணங்கினதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவு பட்டை ஏலக்காய் தூள் எடுத்து வச்சு அதையும் ஆட் பண்ணிக்கிட்டாங்க. ஒன்று பார்த்து மெதுவாக கிளறி செஞ்சாங்க. இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவு, கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்கட்டும்ங்கிறதுனால 2 டீஸ்பூன் அளவே மிளகாய் தூள் ஆட் பண்ணிட்டாங்க. இது கூடவே அரிசிக்கு, அதாவது பிரியாணிக்கும் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிட்டாங்க. அரிசிக்கும் கறிக்கும் சேர்ந்து உப்பு வந்து இப்போவே ஆட் பண்ணிட்டாங்க. நல்லா இஞ்சி பூண்டு வெங்காயத்தோட ராஸ்மெல் போகிற அளவு நல்லா வணக்கி விட்டுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இது வந்து முன்னத்த நாளே எடுத்த வீடியோ. இதில் என்னென்னா பே லீஃபு, ஜாதிபத்திரி, கிராம்பு, ஏலக்காய், பட்டை, கல்பாசி இதெல்லாம் வந்து வெயிலில் காய வச்சு ஃபஸ்ட்டு அதை பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நமக்கு இங்கே இஞ்சி பூண்டு வெங்காயமும் நல்லாவே வணங்கிடுச்சு. இது கூட கொஞ்சம் பெரிய சைஸ், அதாவது மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு 5 தக்காளியை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டாங்க. இதை தக்காளி போட்டது குக்கரோட பேக் சைடு மூடி போட்டு மூடி வச்சுட்டாங்க. அது கொஞ்சம் நல்லா மசிகிற மாதிரி வணங்கட்டும் அப்படின்ட்டு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நல்லா தக்காளி மசிஞ்சிருச்சு. இன்னைக்கு நம்ம வந்து சீரக சம்பா ரைஸில் தான் பிரியாணி செய்கிறோம். அதுக்கு 1 கிலோ அரிசிக்கு 1 கிலோ கறி எடுத்திருந்தாங்க. அப்புறம் நான் முன்னவே காமிச்சிருந்தேன்ல அந்த தட்டில் ஸ்பைசஸ், அதை வந்து நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுருந்தாங்க. அதையும் ஆட் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் 1 கிலோ கறியை க்ளீன் பண்ணி தயிர் ஊற்றி மேரினேட் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. கறி வந்து நல்லா சாஃப்டாக வேகட்டும், நல்லா அது வந்து கறியோட டேஸ்ட் வந்து பிரியாணியில் இறங்கட்டும்
அதனால நல்லா குக் பண்ணிக்கிட்டாங்க. நல்லா குக் பண்ணுறதுக்கு தயிர் ஊற்றி ஃபஸ்ட்டே கறியை வந்து மேரினேட் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. தயிர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 250 ml இருக்கும். 250 ml அளவு தயிர் ஆட் பண்ணி மேரினேட் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த மட்டனையும் அந்த மசாலா கூட கலந்து விட்டு மூடியோட பேக் சைட் போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டாங்க. கொஞ்சம் அந்த எண்ணெய் பிரியட்டும், அந்த மாதிரி கொஞ்சம் அடிக்க ஒருக்க ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுக்கிட்டாங்க. பார்க்கும்போதே ரொம்ப டெம்டிங்காக இருக்குல்ல. நல்லா மசாலாவோட கறி சூப்பராக வணங்கிட்டு இருக்கு. அப்படியே மூடியோட பேக் சைட் போட்டு கொஞ்சம் நேரம் வணங்கட்டும் அப்படின்னு மூடி வச்சுட்டாங்க. மூடியை இப்போ ஓப்பன் பண்ணிட்டு கொஞ்சமாக மல்லி இலை, கொஞ்சமாக புதினா இலை, அதாவது பாதி அளவு, ஓரளவு நிறையா எடுத்து வச்சுருக்காங்க. அதில் பாதி அளவு மல்லி புதினாவை இப்போ கறிக்கூடையே ஆட் பண்ணி கிளறி விட்டுக்கிட்டாங்க. கிளறி விட்டு அதே மாதிரியே மூடியை திருப்பி மூடி வச்சுட்டாங்க. அடிக்க ஒருக்கா ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுக்கிட்டாங்க. நம்ம இன்னைக்கு 1 கிலோ சீரக சம்பா ரைஸ், 1 கிலோ மட்டன், அதை வச்சு தான் இன்னைக்கு பிரியாணி செஞ்சுட்டு இருந்தாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து குக்கரில் கறி நல்லா வணங்கினதுக்கப்புறம் தண்ணி பாதி அளவு தண்ணி ஊற்றி ஒரு 10 விசில் வச்சு நல்லா மட்டனை வந்து நல்லா அதாவது ரொம்ப பஞ்சாட் ஆகிற மாதிரி குக் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க. குக் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் வேற ஒரு வட்டலில் வெந்த தண்ணியை ஊற்றிட்டு, அந்த டைமில் கேமரா ஆஃபில் இருந்திருக்கு, நான் கவனிக்கலை. குக்கரில் இருந்து வெந்த கறியை வந்து வேற ஒரு வட்டலுக்கு போட்டுட்டு நம்ம மிச்சம் இருக்க தண்ணியையும் அளந்து ஊற்றிட்டு, சீரக சம்பா ரைஸ்க்கு எப்போவுமே 1க்கு 1.5 அந்த ரேஷியோவில் தான் தண்ணி வைப்போம். அதே மாதிரியே அளந்து ஊற்றிட்டு ரைஸ் போட்டுட்டு நம்ம மிச்சம் வச்சுருக்கோம்ல, அது இந்த மல்லி புதினாவை ஆட் பண்ணி கொஞ்சம் மூடி வச்சுட்டாங்க. இதுக்கு இடையில இம்ரானா வந்து குலோப் ஜாமுன் போட்டோமா, அது நல்லா ஊறி இருந்துச்சு, அது வேணும்னு சொல்லி கேட்டு வந்தாங்க. அடுத்து வர வீடியோவில் குலோப் ஜாமுன் எப்படி செய்கிறது சொல்லிட்டு பார்க்கலாம், வரக்கூடிய வீடியோஸில். அது நல்லா மறுநாள் எடுத்து பார்க்க நல்லா சூப்பராக ஊறி இருந்தது. அது இம்ரானா சாப்பிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இது இடையில ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுக்கிட்டாங்க பிரியாணியை. கிளறி விட்டுட்டு தம் வைக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது தண்ணியெலாம் வற்றினதுக்கப்புறம் கொஞ்சமாக நெய்யில் ஒரு 10-15 பக்கம் முந்திரியை வறுத்து ஆட் பண்ணிக்கிட்டாங்க. ஆட் பண்ணிட்டு ஒரு இலை, அதாவது இலையோட அந்த தண்டெல்லாம் எடுத்துட்டு இலையை எடுத்து பிரியாணிக்கு மேலே வச்சுட்டு ஒரு மூடியை போட்டு தம் வச்சுட்டாங்க. மூடியை போட்டுட்டு அது கீழே அடுப்பில் தோசைக்கல் வச்சு மறுபடியும் வட்டை தூக்கி மேலே வச்சுட்டு ஒரு பாட்டு, அதாவது ஒரு சட்டியில் சுடுதண்ணி வச்சு தம் வச்சாச்சு. அப்பப்போ இடையில வந்துட்டு நம்மளோட கான்ட்ரிபியூஷனும் கொடுத்துட்டு இருந்தோம். நாம் வந்து இந்த தம் வைக்கிறதுக்கு அந்த மாதிரி ஐட்டத்துக்கு மட்டும் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தட்டோட பேக் சைடில் உப்பு தடவி, ஆக்சுவலாக நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியும், தம் வைக்கிறதுக்கு மூடியோட பேக் சைடில் லைட்டாக உப்பு தடவி மூடி வச்சுட்டோம்னா ஈவனாக எல்லா ரைஸும் குக் ஆயிரும், அங்கங்கே நறுக்கரிசி விழுகாமல் குக் ஆயிரும். அதுக்காக உப்பு தடவி தம் வச்சுட்டோம். இடையில ஒரு, அதாவது 20 மினிட்ஸ் தம்மில் இருக்கணும். இடையில ஒரு 10 நிமிஷத்தில் ஓப்பன் பண்ணி அந்த இலையில வந்து தண்ணி, அந்த வேர்த்த தண்ணி இருக்கும், அது வந்து சாப்பாட்டுக்குள்ளே அதாவது சாப்பாட்டுக்குள்ளே ஊற்றிடாத மாதிரி இலையை எடுத்து தண்ணியை வடித்து விட்டுக்கலாம். கீழே இருக்க சாப்பாடு மேலே வர்ற மாதிரி கிளறி விட்டுட்டு அப்படியே ஈவன் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு 3 டீஸ்பூன் அளவு நெய்யை ஆட் பண்ணிக்குவோம். இதுக்கு இடையிலையே, அதாவது அந்த சாப்பாடு ஃபுல்லாக வேகுதோ இல்லையோ, அந்த 3/4 வேக்காட்லேயே டேஸ்ட்டு பார்த்தாதான் நல்லாயிருக்கும். அந்த 3/4 வேக்காட்லேயே கொஞ்சமாக டேஸ்ட்டுக்கு வேற எடுத்தாச்சு. எடுத்துட்டு மறுபடியும் அதே இலையை போட்டு
மூடி போட்டுட்டு அந்த சுடு தண்ணியை பாட்டை மேலே வச்சு மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் தம்மில் வச்சு எடுத்தோம்னா நம்மளோட மாமனார் பிரியாணி, அதாவது மாமனார் ஸ்டைல் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா ஸ்பைசஸோட சூப்பரா அருமையா வரும். இது நாங்க அன்னைக்கு வந்து நல்லா ஒரு இலையை நல்லா க்ளீன் பண்ணிட்டு பிரியாணியை அப்படியே போட்டு நம்ம பந்தியில வைக்கிற மாதிரி வச்சு சாப்பிட்டோம். அருமையா இருந்தது. ஃபஸ்ட்டு வந்து இலையில பிரியாணி வச்சுட்டு அது கூட தயிர் சட்னி. தயிர் சட்னிக்கு ஒரு டிப்ஸ் ஒன்று இருக்குது, அதுவும் வரக்கூடிய வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அது கூட கத்திரிக்காய் கட்டா, இதுவும் நம்ம வீடியோஸில் இருக்குது, நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் ஈரல் சுவரொட்டி மிளகு கிரேவி, இதுவும் நம்ம வீடியோ போட்டிருக்கிறோம், வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள், நம்ம சேனலில் இருக்குது. ஸ்வீட்டுக்கு குலோப் ஜாமுன் வச்சு சாப்பிட்டாச்சு. நல்ல ஒரு ஃபுல்ஃபில்லான நான்வெஜ் விருந்து அன்னைக்கு சூப்பராகவே ரெடி ஆயிருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.